கோவையில் நடைபெற்ற பொற்றபை நாட்டிய பள்ளியின் ஆண்டு விழா பொற்றிலம்புலி எனும் தலைப்பில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பொற்றபை நாட்டிய பள்ளியின் 11வது ஆண்டு விழா சித்ரா கலையரங்கத்தில் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கோட்டா கோல் நிறுவனத்தின் நிறுவனர் செந்தில் கோட்டா மற்றும் கவிதா செந்தில் கோட்டா, கௌரவ விருந்தினராக குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் கார்த்திக் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆச்சாரிய கலா நிபுணர் குருநந்தினி செல்வராஜ் வெளித்தடம் பொற்றபை நாட்டிய பள்ளியின் மாணவ செல்வங்கள் தங்கள் திறமையை சிறப்புடன் வெளிப்படுத்தினர். இவ்விழாவின் சிறப்பு அம்சங்களாக வாய்ப்பாட்டு, வீணை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள் அரங்கேறின. வாய்ப்பாட்டு குரு முரளிகிருஷ்ணன் மற்றும் வீணை குரு திருமதி மாலதி ஆகியோர் இணைந்து இசை நிகழ்ச்சியை திறம்பட வழங்கினர். நடன நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அங்கமும் விருந்தினர் கண்களுக்கு அற்புத படைப்பாக அமைந்தது. நிகழ்ச்சியின் முக்கிய அங்கமான தசாவதாரம், வர்ணம் மற்றும் பூசன் நடனம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் சுழிச்சங்கம் சார்பில் குரு திருமதி நந்தினி செல்வராஜ் அவர்களுக்கு பரதநாட்டிய கலையின் அழகை மேம்படுத்துவதற்கான தொழில்சார் சிறப்பு விருது சுழற்சங்க மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களால் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மூத்த மாணவர் சம்யுக்தாவும் வெளிநாடுகளில் இருந்து நடனம் பயிலும் மற்றும் பல மாணவிகளும் தங்கள் அனுபவ உணர்வுகளை பகிர்ந்து கொண்டனர். பொற்றிலம்புலி 2024 அனைவருக்கும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்தது. மாணவிகளின் கலை பயணம், அர்ப்பணிப்பு மற்றும் வளர்ச்சி ஒவ்வொரு நிமிடத்திலும் பிரகாசித்தது.
என் பேரு திருமதி நந்தினி செல்வராஜ். நான் பொற்றபை அகாடமி ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு வரேன். ஒரு 11 இயர்ஸாக நடத்திட்டு வரோம். வருஷம் பொற்சிலம்பொலிங்கிற ஒரு ஆனுவல் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் நடத்துவோம். இந்த வருஷம் வந்து 11th இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஆனுவல் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஃபெஸ்டிவல் எதுக்கு பண்ணுறோம்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் நாங்கள் நடத்திட்டு வரோம். எங்கள் ஸ்கூலில் ஆல்மோஸ்ட் 100+ சில்ட்ரன் படிச்சுட்டு இருக்கிறாங்க. டான்ஸை தவிர வீணா, வோக்கல் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாருமே அவங்களுடைய தனித்திறமையை ஸ்டேஜில் காட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 500 பீப்புள் வந்து இதுக்கு பார்த்துட்டு போவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து தனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். ரொம்ப நன்றி. ஒரு 100 குழந்தைங்களுக்கு மேலே இருக்கிறாங்க. இதில் வந்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 4.5 வயசுலேருந்து குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதை தவிர கல்யாணம் ஆகி சின்ன வயசில் டான்ஸ் கற்றுக்க முடியாமல் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் தன்னுடைய நாட்டிய பயணத்தை தொடரணுங்கிறதுக்காக அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லேடிஸ் பேட்ச்னு வச்சுருக்கோம். அவங்களும் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வீணையெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறது நிறைய பேர் அந்த மாதிரி லேடிஸ் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால அந்த சமயத்தில் பண்ண முடியலங்கிறது